Alhamdulillah Rabbil Alameen Wassalatu wassalamu ala Rasulil Amin Wa ala alihi wa sahabihi ajma'in ila yawmiddin amma ba'd Fa'udhu billahi minash shaitanir rajim Bismillahir rahmanir rahim Wa min ayatihi khalqus samawati wal ardh واختلاف ألسنتكم وألوانكم إن في ذلك لآيات للعالمين صدق الله العلي العليم அளவிலா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய எல்லாமல்ல ஏக இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் இஸ்லாமிக் சென்டர் ஊழியர் வட்டத்தின் சார்பாக இந்த தர்பியா நிகழ்ச்சியில் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இது இரண்டாவது தர்பியா நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இது நமக்கு ஒரு பயிற்சிக்கான ஒரு களம். இந்த இடத்தில் எனக்கு முன்பாக பல இயக்க தோழர்கள் பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். அதனுடைய அடிப்படையில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அழைப்பு களத்தில் மொழியின் முக்கியத்துவம். தலைப்பே நமக்கு ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. அழைப்புக்கு எதுக்குப்பா மொழி? என்ன மொழியில் நம்ம பேசுகிறோமோ அந்த மொழியில் நம்மளால் பேசிட்டு போயிடலாமே, சொல்லிட்டு போயிடலாமே, அப்புறம் எதுக்கு இது ஒரு தலைப்பு? இந்த மொழியினுடைய முக்கியத்துவம் இருக்கின்றது அல்லவா? சொல்ல முடியாத அளவிற்கு மொழியினுடைய முக்கியத்துவம் இருக்கின்றது. நாம் அழைப்புக்குள் செல்வதற்கு முன்பாக மொழியை குறித்து சில செய்திகளை நாம் பார்ப்போம். ஏனென்று சொன்னால் மொழியை தெரியாமல் நாம் என்ன செய்ய முடியாது? அழைப்பு செய்ய முடியாது. உதாரணத்திற்கு சொல்லப்போனால் ஒரு வீடு, தாய் தந்தை பிள்ளை, இந்த மூன்று நபர்களும் வெவ்வேறு மொழிகள் பேசக்கூடியவராக இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? தாய் ஒரு மொழியாகவும் தந்தை ஒரு மொழியாகவும் பிள்ளை ஒரு மொழியாகவும் பேசினால் சொல்லக்கூடிய சொல், பேசக்கூடிய பேச்சு ஏதாவது அவர்களுக்கு புரியுமா? புரியவே புரியாது. அப்போ அந்த மொழியை குறித்து சில விஷயங்களை நாம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அகில இந்திய அளவில், அதாவது உலக அளவில் கிட்டத்தட்ட சிறு சிறு மொழிகள் உட்பட 19,500 மொழிகள் இருக்கப்படுகின்றது என்பதாக அறிவிப்பு வருகின்றது. ஒரு மொழி அல்ல, ரெண்டு மொழி அல்ல. உலக அளவில் சிறு சிறு மொழிகள் உட்பட 19,500 மொழிகள் இருப்பதாக நமக்கு அறிக்கை வரப்படுகின்றது. அதில் குறிப்பாக உலக அளவில் பேசக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய மொழியினுடைய எண்ணிக்கை என்பது 7,159 மொழிகள் இருக்கப்படுகின்றது. உலக அளவில் பேசக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய மொழியினுடைய எண்ணிக்கை என்பது 7,159 மொழிகளாக இருக்கின்றது. இதில் சுமார் 2000 மொழிகள், 1000த்திற்கும் குறைவான மக்கள் பேசக்கூடிய மொழிகளாக இருக்கின்றது. உலக அளவில் 2000 மொழிகள் மட்டுமே எழுத்து வடிவிலும் பேச்சு வடிவிலும் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. உலக அளவில் 10 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையினரால் பேசக்கூடிய மொழிகள் என்பது வெறும் 13 மொழிகள் மட்டுமே. உலக அளவில் 10 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் பேசக்கூடிய மொழிகளுடைய எண்ணிக்கை என்பது வெறும் 13 மொழிகள் மட்டுமே. அதுவும் குறிப்பாக உலக அளவில் 6 மொழிகள் மட்டுமே பழமை வாய்ந்த மொழிகளாக இருக்கின்றன. தமிழ், அரபி, சீன மொழி, சமஸ்கிருத மொழி, கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, இந்த 6 மொழிகளும் பழமை வாய்ந்த மொழிகளாக இருக்கின்றன. குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த இந்தியாவில்
கிட்டத்தட்ட பேச்சு வடிவிலும் நடை வடிவிலும் சிறு சிறு மொழிகள் உட்பட 3372 மொழிகள் இந்தியாவில் மட்டும் இருக்கின்றன. ஒரு மொழி அல்ல, 2 மொழி அல்ல, 3372 மொழிகள் இந்தியாவில் மட்டும் இருக்கின்றன. அதில் 216 மொழிகள் மட்டுமே 10,000த்திற்கும் குறைவான மக்கள் பேசக்கூடிய மொழிகளாக இருக்கின்றது. இதில் அதிகாரப்பூர்வமான மொழிகள் பேசக்கூடிய மொழிகளாக இந்தியாவில் 18 மொழிகள் இருக்கின்றன. எத்தனை மொழியிலிருந்து எத்தனை மொழிக்கு வந்திருக்குன்னு பாருங்க. இதில் மீதமுள்ள மொழிகள் வெறும் பேச்சு அளவில் மட்டும்தான் நடைமுறையில் இருக்கின்றன. ஆனால் பல மொழிகள் எழுத்து வடிவில் இல்லாமல் பல மொழிகள் இன்று வரைக்கும் இருக்கின்றது. வெறும் பேச்சளவில் தான் இருக்கின்றது. குறைந்த எண்ணிக்கை, 100க்கும் குறைவான மக்கள் சில மொழிகள் பேசக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். இந்த நிலைகளில் நாம் பார்க்கக்கூடிய நிலைகளை பாருங்கள். இப்போ நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும் மொழியினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதாக. இத்தனை மொழிகள் இருக்கக்கூடிய நிலைகளில் மொழிகளுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவத்தை நாம் தரப்பட வேண்டும்? மொழி என்பது நம்முடைய பண்பாடுகளை மட்டுமல்ல, நம்முடைய கலாச்சாரத்தை மட்டுமல்ல, இதற்கு மட்டும் இந்த மொழி என்பது பங்களிப்பாக இருக்காது. மாறாக தன்னுடைய ஆளுமையை வளர்த்துக் கொள்வதற்காக இந்த மொழி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. கல்வி மற்றும் கலாச்சாரம் மொழியின் மூலமாகத்தான் பாதுகாக்கப்படுகின்றன. கல்வி, பத்திரிகை துறை, அரசியல், உறவுகள், வியாபாரம், பொருளாதாரம், சர்வதேச தொடர்புகள், இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இது அத்தனை துறைகளிலும் மொழி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்று வரைக்கும் காணப்படுகின்றன. 2002ஆம் ஆண்டு, அந்த 2002ஆம் ஆண்டு முதல் பிப்ரவரி 21ஆம் நாள் உலக தாய்மொழி தினமாக கொண்டாடுவதன் மூலமாக அந்த மொழியினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் இத்தனை மொழிகளுக்கு மத்தியில் இப்பொழுது நாம் அழைப்பிற்கு வருவோம். இத்தனை மொழிகள் இருக்கின்றன. இந்த மொழிகளுக்கு மத்தியில் தான் நாம் சொல்லக்கூடிய, நாம் பேசக்கூடிய இந்த அழைப்பு என்பது இந்த இடத்தில் தான் நாம் செய்ய போகின்றோம். எப்படி நாம் செய்ய போறோம்? இவ்வளவு மொழிகள் இருக்கு. இந்த மொழிகளுக்கு மத்தியில் தான் நாம் மக்களுக்கு அழைப்பு கொடுக்க போகின்றோம். எந்த மொழியில் நாம் அழைப்பு கொடுக்க போகின்றோம்? இந்த அடிப்படையில் அழைப்பு பணி செய்கின்ற பொழுது எந்த மொழியை நாம் பயன்படுத்தினால் நமக்கு முன்பு இருக்கக்கூடியவர்கள், நாம் யாருக்காக நாம் அழைப்பு கொடுக்க போகின்றோமோ அவர்களை நாம் புரிந்தவர்களாக, அவர்கள் எந்த மொழி பேசக்கூடியவராக இருக்கின்றார், அவர் எந்த சிந்தனையில் இருக்கப்படுகின்றார் என்பதை புரிந்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்? அவருக்கு போய் நாம் அழைப்பு கொடுக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அழைப்பு கொடுக்க முடியாது. நபிமார்களும் ரசூல்மார்களும் தங்களுடைய மொழியிலேயே அவர்கள் தோன்றினார்கள். அந்தந்த மொழியிலேயே அவர்கள் செய்தியை எடுத்துரைத்தார்கள். இறை செய்தியை மக்களுக்கு மத்தியில் சீரிய முறையில் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்தந்த சமுதாயத்திலேயே நபிமார்கள் அந்தந்த மொழியிலேயே உருவாக்கினார் அல்லாஹ் தஆலா. இறைவன் தனது அருமறையாம் திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான், வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி லியுபய்யின லஹும். தூதர்கள் அனைவரும் அவர்களின் சமுதாய மொழியிலேயே தூத செய்தியை அறிவிப்பாளர்களாய் நாம் அனுப்பி வைத்தோம். செய்தியை அவர்களுக்கு தெல்ல தெளிவாக அவர்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் தஆலா காரணம் சொல்லிவிட்டானா இல்லையா? இத்தனை மொழிகளுக்கு மத்தியில் நபிமார்களும் ரசூல்மார்களும் எதற்காக அனுப்பப்பட்டார்கள்? ஏன் அந்தந்த மொழிகளில் அல்லாஹ் அந்த ரசூலையும் நபிமார்களையும் அனுப்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் காரணத்தையும் இங்கு சொல்லிவிட்டார். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி இருக்கின்றது அல்லவா, அந்த மக்கள் சரியான முறையில் விளங்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்னும் ஒரு உதாரணத்தை நாம் சொல்லப்போனால் நமக்கு நன்றாக தெரியும். இந்த கட்டிடம் இருக்கின்றது. இந்த கட்டிடத்தை கட்டக்கூடியவர்கள் இன்ஜினியராக இருக்கட்டும் அல்லது கொத்தனார்களாக யாராக இருக்கட்டும், இதில் பயணிக்கக்கூடிய நபர்கள்
சரியான முறையில் அந்த வேலைகளை அவர்கள் தெரியவில்லை என்றால் இந்த கட்டிடத்தை முழுமையான முறையில் அவள் கட்டி எழுப்ப முடியுமா? அறையும் குறையுமாக உள்ளவர்கள், தெரிந்தும் தெரியாதவர்கள் ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு நாம் என்ன செய்வோம்? பல வகைகளில் நாம் ஆராய்வு செய்வோம். இவற்றை கொடுக்கிறோம், எந்த பிரச்சனை இல்லாமல் கட்டி முடிச்சிருவாரா? இந்த வீட்டை எந்த சேதாரம் இல்லாமல் கட்டி முடிச்சிருவாரா? நாம் யாரை பார்த்து கொடுக்கின்றோம்? அவர் தனிப்பட்ட முறையில் பல ஆண்டுகள் அவர் கல்வியை அதற்காக படிக்கின்றார். கல்வியை படிப்பது மட்டுமல்ல, சில கல ரீதியாக அவர் என்ன செய்யணும்? பார்க்கணும். போய் வெறும் படித்ததில் மட்டும் அந்த கட்டிடக்கலையை அவர் செய்ய முடியாது. மாறாக கல ரீதியாக அவர் செய்யக்கூடிய அந்த வேலைகளை சரியான முறையில் அவர் ஆய்வு செய்து அந்த வேலைகளை நுணுக்கமானவர்கள் செய்ய வேண்டும். நம்ம கையில் இருக்கக்கூடிய செல்போன் ரொம்ப தேவையில்லை. நம்ம இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய செல்போனு, இந்த செல்போனு சாதாரணமாக நமக்கு என்ன ஆயிடுச்சு? ரிப்பேர் ஆயிடுச்சு, வேலை செய்யல அப்படின்னு சொன்னால் இதை எல்லாருமே பிரிக்கலாம். இதை சர்வீஸ் செய்யக்கூடிய மட்டும்தான் பிரிக்க முடியும் இல்லை, எல்லாருமே பிரிக்கலாம், எல்லாருமே வேலை பார்க்கலாம். ஆனால் எந்த வேலையும் தெரியாதவர்கள் இதை பிரிப்பதற்கும் பிரித்து சரி செய்வதற்கும், வேலைகள் சரியான முறையில் தெரிந்து அதை பிரித்து சரி செய்வதற்கும் உள்ள வித்தியாசம் இருக்கப்படுகின்றன. அதே போன்றுதான் இங்கு நாம் செய்யக்கூடிய மொழி இருக்கின்றது அல்லவா, இதுதான் அதே போன்றுதான். மொழிகளை அறையும் குறையுமாக, தெரிந்தும் தெரியாதவர்களாக அழைப்பு பண்ணி தானே செய்யறான். மக்களுக்கு மத்தியில் செய்தி தானே சொல்ல போறான். நம்ம பேசிட்டு போயிடலாம் என்பதாக அல்ல, அதனுடைய விளைவு பின்னாடி வரப்படுகின்றது. அப்ப அந்தந்த சமூகத்திலேயே நபிமார்கள் தோன்றினார்கள், அந்தந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக சொல்ல போனால் பல நபிமார்கள் வெவ்வேறு மொழிகள் பேசக்கூடியவராக இருந்தார்கள். ஆனால் சில அறிவிப்புகளில் ஆதாரப்பூர்வமாக வருகின்றது, சில அறிவிப்புகளில் ஆதாரம் இல்லாத செய்திகளாக வருகின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மொழி பேசக்கூடியவராக இருந்தார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மொழி பேசக்கூடியவராக இருந்தார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மொழி பேசக்கூடியவராக இருந்தார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மொழி பேசக்கூடியவராக இருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் வெவ்வேறு மொழிகள் பேசக்கூடியவராகத்தான் இருந்தார்கள். அந்த மொழிகள் பேசக்கூடியவர்கள் அந்த சமூகத்திலேயே அல்லாஹ் தஆலா உருவாக்கி அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த மொழியிலேயே செய்திகளை எடுத்துரைக்க அல்லாஹ் வைத்தான். இப்படி நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். ஏன் அல்லாஹ் அந்த மொழியை தோற்றுவித்தான் என்று சொன்னால், மக்கள் அந்த சமூகத்தினுடைய அடிப்படையில் எந்த விதமான வேறுபாடுகள் இல்லாமல் இறை செய்தியை தங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் சொல்லக்கூடிய அந்த இறை செய்தியை அவர்கள் மொழி தெரியாமல் புரியாமல் முகம் திருப்பி சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த மொழியிலேயே நபிமார்களை அல்லாஹ் உருவாக்கினார். சொல்லக்கூடிய செய்தியை மொழி தெரியாம பேசுறது புரியாம நான் மக்கள்கிட்ட போய் நம்ம பேசணும் சொன்னா என்ன செய்வாங்க? முகத்தை திருப்பி கொண்டு போயிடுவாங்க. பேசிட்டு போட்டோம், அல்லது கேட்டும் கேளாதவர்களாக நாம் என்ன செய்வோம்? நம்முடைய மனதில் நாம் எந்த செய்தியை நாம் பதிய வைக்க மாட்டோம். இவ்வாறு அந்த மொழிகளை நாம் சொல்லக்கூடிய செய்திகளை புரிய வைப்பதற்காகத்தான் அந்தந்த மொழியிலேயே நபிமார்களையும் ரசூலையும் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து அனுப்பினார். இப்பொழுது இறைவன் தனது அருமறையாம் திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான், ஃபயன்னமா யஷர்னாஹு பிலிசானிக லிதுபஷ்ஷிர பிஹில் முத்தகீன வ துன்திர பிஹி கௌமல் லூத்தா. நபியே, நாம் இந்த வேதத்தை உம்முடைய மொழியில் எளிதாக்கி இருப்பது இரையச்சம் கொண்டவர்களுக்கு நீர் இதன் மூலம் நற்செய்தி அறிவிப்பதற்காகவும் பிடிவாதத்தில் மூழ்கி இருக்கும் சமூகத்தை எச்சரிக்கை செய்வதற்காகவும் நீங்கள் பேசக்கூடிய மொழியில் உங்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? சூரத்துல் மரியம் 19வது அத்தியாயத்தில் 97வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான், எந்த மொழி பேசக்கூடியவராக இருக்கின்றோமோ அந்த மொழியிலேயே அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? வேதத்தை இறக்கி இதன் மூலமாக மக்களுக்கு நீங்கள் செய்தியை சொல்லுங்கள். தெரியாத மொழியில் அல்ல, அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் நாம் சொல்லக்கூடிய செய்தி என்பது மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இதற்கு ஒரு பாடமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் சத்திய செய்தியை இறை கட்டளையை எடுத்துரைப்பதற்கு முனைந்த போது அவர்கள் முதலில் ஏற்பட்ட முயற்சி செய்த முதல் காரணம் என்ன தெரியுமா? தன்னை படைத்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், என்னுடைய வாயில் இருக்கக்கூடிய இந்த முடிச்சை அவிழ்த்து விடுவாயா.
அவர்கள் என்ன செய்வார்கள்? திக்கி திக்கி பேசுவார்கள். சுலபமாக பேச முடியாத ஒரு நிலை, திக்கி திக்கி பேசக்கூடிய ஒரு நிலை. ஃபிரௌனிடம் செய்தியை எடுத்துச் சொல்ல போகின்ற பொழுது இறைவனிடம் பிரார்த்தனை செய்த முதல் வார்த்தை இதுதான்: இறைவா, ஃபிரௌனிடம் இந்த செய்தியை சொல்ல போகின்றேன், ஆகையால் என்னுடைய வாயில் இருக்கக்கூடிய இந்த முடிச்சை எனக்கு அவிழ்த்து விடுவாயா என்று பிரார்த்தனை செய்தார்கள். மீண்டும் பிரார்த்தனை செய்தார்கள்: இறைவா, எனக்கு துணையாக உறுதுணையாக இருப்பதற்கு ஹாரூனை எனக்கு உதவியாக நியமனம் செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். சத்தியத்தை அவர்கள் பொய்யாக்கிய போது ஹாரூன் தனது வாதத் திறமையின் மூலமாக எனக்கு உதவி செய்வார், உதவியாளராக எனக்கு இருப்பதற்கு நீ கிருபை செய்வாயாக என்பதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை இங்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றார்? 28வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றார். நாம் அழைப்பு பணியில் ஈடுபடுகின்ற பொழுது நம்முடைய சொற்கள், நம்முடைய வார்த்தை, நம்முடைய கட்டமைப்பு போன்ற விஷயத்தை எல்லாம் நாம் கவனத்தில் நாம் கொள்ளப்பட வேண்டும். யாருக்கு முன்னால்? முஸ்லிம்களுக்கு முன்னாலா, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு முன்னாலா, எந்த சூழ்நிலையில் இருக்கப்படுகின்றார்கள் என்பதை நாம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஒரு அழைப்பாளனுடைய இலக்கு என்ன தெரியுமா? மார்க்கத்தினுடைய செய்தியை எடுத்துச் சொல்வதல்ல, இறை கட்டளை எடுத்துச் சொல்வதல்ல, மாறாக அறிஞராக இருந்தாலும் சரி, பாமர மக்களாக இருந்தாலும் சரி, நாம் சொல்லக்கூடிய வார்த்தையை அவர்கள் எளிமையான முறையில் அவர்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இதுதான் இறைச்சியினுடைய முதல் கட்டளை. யாருக்கு வேணா நாம் செய்தி சொல்லிட்டு போயிடலாம். நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கின்றது அல்லவா, இந்த வார்த்தை அறிஞர் முதல் பாமர மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய வார்த்தை, நம்முடைய செய்திகள் இருக்கப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கின்றது அல்லவா, தெரியுமா? சிறு குழந்தை முதல் அவர்கள் பேசக்கூடிய அந்த சொல்லை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் சுருக்கமான முறையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? மக்களுக்கு மத்தியில் செய்தியை எடுத்துரைப்பார்கள். மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தன்னுடைய ஆற்றலோடு, தன்னுடைய வலிமையோடு அவர்கள் உரையாடுவார்கள். ஆனால் இந்த நிலைகளில் மக்களுக்கு மத்தியில் நாம் அழைப்பு கொடுக்கவில்லை என்றால் கடைசியில் குழப்பம்தான் வந்து நிற்கும். ஒரு நபரை நாம் புரிந்து கொள்ளாமல், நாம் பேசக்கூடிய மொழியில் தெளிவு இல்லாமல், சொல்லக்கூடிய செய்திகளில் தெளிவில்லாமல் நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால் கடைசியில் நமக்கு விளையக்கூடிய விளைவு என்ன தெரியுமா? நல்ல பலன் கிடைக்காது, அவர்களுக்கு நல்ல சிந்தனை கிடைக்காது, மாறாக அவர்களுக்கு குழப்பம் மட்டும்தான் அவர்களுக்கு உண்டாகும். ஆக கண்ணியமிக்க இயக்க வழி தோழர்களே, நாம் இறைவனுடைய பாதையில் இருக்கின்றோம். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், கேட்கும் மக்களது அறிவிற்கும் புலப்படாத விஷயங்களை நீங்கள் எடுத்துரைக்கின்ற பொழுது சிலருக்கு அது ஃபித்னா, குழப்பமாக மாறிவிடும். நூல் முஸ்லிம் என்ற ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எந்த விஷயத்தை வேணுமானால் சொல்லிவிடுவதல்ல, கேட்கக்கூடிய விஷயத்தை சந்தேகத்தினுடைய அடிப்படையில் எதையெல்லாம் நாம் கேட்கப்படுகின்றோமோ அந்த செய்திகள் எல்லாம் எடுத்துரைக்கின்ற பொழுது கடைசியில் அது நமக்கு குழப்பமாகத்தான் வரும். கண்ணியமிக்க இயக்க வழி தோழர்களே, சத்தியத்தை எடுத்துச் சொல்கின்ற பொழுது சில விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் யாரை சந்திக்க போகின்றோம்? அவர் எந்த கடவுள் கொள்கையை பின்பற்றக்கூடியவராக இருக்கின்றார்? அவர் எந்த முறையை பேசக்கூடியவராக இருக்கின்றார்? அவருடைய அறிவுத்திறன் என்ன? அவர் எந்த சமூகத்தினுடைய பண்பாடுகளை பின்பற்றுகின்றார்? அவருடைய கலாச்சாரம் என்ன? இதையெல்லாம் நாம் தெளிவான முறையில் புரிந்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் நாம் சொல்லக்கூடிய செய்தி அவர்களுக்கு முழுமைப்படுத்த முடியும். சமகால பிரச்சனைகள் எல்லாம் நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். இந்த பண்புகளை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நாம் சொல்லக்கூடிய செய்தி சரியான முறையில் அந்த மக்களுக்கு அறிவுள்ளதாக, பயனளிக்கக்கூடியதாக அந்த செய்திகள் இருக்கும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? அழைப்பு யாரு வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம், போற போக்கில் சொல்லிவிடுவதல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் அவர்களை யமன் நாட்டிற்கு அனுப்புகின்ற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முஆத் பின் ஜபலே, நீ இந்த மக்களுக்கு மத்தியில் செல்லப்படுகின்றாய். எந்த மக்களுக்கு மத்தியில்? இவர்கள் வேதம் அருளப்பட்ட மக்கள். அந்த மக்களுக்கு மத்தியில் நீங்கள் செய்தியை சொல்கின்ற பொழுது ஏக இறைவனை பற்றி நீ அழைப்பு கொடுப்பீராக என்பதாக சொன்னார்கள். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம்களை, இயக்க வழி தோழர்களே, நாம் பொது வாழ்க்கையில்
இந்த அழைப்பு பணி என்பது ஒவ்வொரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அனைவர் மீதும் கடமையாக இருக்கின்றன. இந்த பணி செய்கின்ற பொழுது நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தகவல் தொடர்புகளை அறிந்தவர்களாக, கலாச்சார பண்புகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக, அறிவு சார்ந்த வளர்ச்சியை பிரித்துக் கொள்வதற்காக, சமூக இணைப்புகளை இணைப்பதற்காக, பொருளாதார வளர்ச்சியை தேடுவதற்காக இந்த மொழியும் இந்த அழைப்பும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றன. ஆகையால் நமது சிந்தனைகளும் இலக்கியங்களும் நமது அழைப்புகளும் மக்களுக்கு மத்தியில் கொண்டு சரியான முறையில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மொழி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. நாம் பேசக்கூடிய அந்த பேச்சு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஆகையால் அந்த மொழியினுடைய அடிப்படையில் மக்களுடைய அன்பையும் மக்களுடைய ஆதரவுகளையும் நாம் பெற்றடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் பேசக்கூடிய, நாம் சொல்லக்கூடிய அந்த சொல் அவருடைய மனநிலைகளை மாற்றக்கூடியதாக, உள்ளத்தில் எளிமையான முறையில் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நாம் சரியான முறையில் புரிந்தவர்களாக மக்களுக்கு மத்தியில் இந்த செய்தியை எடுத்துரைப்பதற்கும் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.